அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பெற்றெடுத்த ஒரே மகனும் வனம் சென்றதால் வாழ்வில் இருந்த ஒரே பற்றுக்கோடும் கோசலை தாய்க்கு இல்லாமல் ஆக்கிவிட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 886. பெற்ற ஒரு மகனும் உன்னால் பிரிந்து சென்றான் வனத்திற்கே, பற்றில்லை கோசலைக்கு பாழும் அவள் மனத்திற்கே, இற்றுள்ளம் நோகுதலே இனி ஆகும் தினத்திற்கே, முற்றும் இது துயரதனால் முழு துன்பம் இனத்திற்கே. இதுவே 886வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பெற்ற ஒரு மகனும் உன்னால் பிரிந்து சென்றான் வனத்திற்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம். கோசலை தாயானவள் பெற்றெடுத்தது ஒரே ஒரு மகனைத்தான். ஒரே மகனாகிய ராமனை மட்டுமே அவள் பெற்றெடுத்தாள். அந்த காமதேனுவை போல் அவள் கோடிக்கணக்கான புதல்வர்களை பெற்றெடுக்கவில்லை. அவ்வாறு ஒரே மகனை அவள் பெற்றிருந்தாலும் கூட அவள் பெற்றெடுத்த அந்த ஒரு மகனையும் கூட நீ சற்றும் இரக்கம் இல்லாமல் வனத்துக்கு துரத்தி வைத்து விட்டாய். அவ்வாறு நீ துரத்தி வைத்த காரணத்தால் அந்த ஒரு மகனும் இந்த கோசல நாட்டை விட்டே பிரிந்து தண்டகவனத்துக்கு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக சென்று விட்டான். அவ்வாறு தான் பெற்ற ஒரே மகனும் தன்னை பிரிந்து சென்றதால் அந்த கோசலை தாய்க்கு பற்றில்லை கோசலைக்கு பாழும் அவள் மனத்திற்கே. அவளுடைய மன துயரானது கூடிப்போய் அந்த மனமே பாழடைந்து போய் தான் பெற்ற ஒரே பற்றுக்கோடாக தன்னுடைய வாழ்விலே திகழ்ந்த தன்னுடைய ஒரே மகனும் கூட இப்போது அவள் அருகில் இல்லாத காரணத்தால் அவள் பெற்றிருந்த ஒரே பற்றுக்கோடும் இப்போது இல்லாமல் போய் அவள் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளாள். இற்றுள்ளம் நோகுதலே இனி ஆகும் தினத்திற்கே. இனிமேல் நாள்தோறும் உள்ளம் நொந்து போய் உள்ளம் இற்று போய் பெருந்துன்பம் அடைவதே நாள்தோறும் அவள் காணக்கூடிய துன்ப நிகழ்வாக அவளுடைய வாழ்வு இனிமேல் ஆகிவிடும். முற்றும் இது துயரதனால் முழு துன்பம் இனத்திற்கே. இந்த துன்பமானது முழுமையான துன்பமாக இனிமேல் ஆகிவிடும் அவளுக்கு என்பதனால் அந்த துன்பம் அவளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய கோசல நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இனம் அனைத்துக்கும் இது முழுமையான ஒரு துன்பமாக ஆகிவிடும் என்றான் பரதன். இதுவே 886வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 887வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.